பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி 1.6ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சம் பாருங்கள், நமக்கு 2 சப்டிவிஷனாக 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன? என் ஆஃப் ஏவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் பியோட மதிப்பு, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் பி டேஷனோட மதிப்பு கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்குறாங்க, என் ஆஃப் ஏ வெட்டு பியினுடைய மதிப்பையும் என் ஆஃப் யூ மதிப்பு என்ன அப்படின்றத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் சேம் செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என் ஆஃப் ஏவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு கொடுத்துட்டு என் ஆஃப் பி டேஷ் நமக்கு 4 மதிப்பு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இங்கே என்ன கேட்குறாங்க, என் ஆஃப் பியும் என் ஆஃப் யூவும் மதிப்பு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷினில் கொடுத்துருக்கிறது கொடுக்கப்பட்டவை நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், என் ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கலாமா? இப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. சரிங்களா? ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பினுடைய மதிப்பு என்ன நம்ம கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, 50 ஈக்குவல் என் ஆஃப் ஏவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 25 ப்ளஸ் என் ஆஃப் பினோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 40 மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பினோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அப்படியே எழுதிக்கலாம், என் ஆஃப் ஏ வெட்டு பி. சரிங்களா? இப்போ 25 40 கூட்டணும் நமக்கு என்ன கிடைக்கும், 65. அப்போ 50 ஈக்குவல் 65 மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. சரிங்களா? இப்போ உங்கள் மைனஸாக இருக்க இந்த என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும் ப்ளஸ்ஸாக மாறுமா, ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. இங்கே ப்ளஸ் 50 அப்படியே வந்துடும், ஈக்குவல் 65. இங்கே ப்ளஸ் 50 இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா, அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் 65 ப்ளஸ் 50 மைனஸ் 50 மாறும். இல்லை நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் இதுக்கப்புறம் எடுத்து எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும், 15. அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பியின் மதிப்பு 15. பிளாக்கில் கொடுத்து பென்சிலில் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன மதிப்பு கேட்டிருக்காங்க நம்மளை, என் ஆஃப் யூ. இப்போ என் ஆஃப் யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு 2 மதிப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி, அதே போல் என் ஆஃப் பி டேஷ் கொடுத்துருக்காங்க. பி டேஷ்க்கு பதில் நமக்கு ஏ கொடுத்துருந்தா என் ஆஃப் ஏவையும் என் ஆஃப் ஏ டேஷையும் எடுக்கணும். இங்கே பி டேஷ் கொடுத்துருக்கிறதுனால என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் பி டேஷ். சரிங்களா? என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அது இங்கே இருக்க லெட்டர் மாறும். பிஆ பி ஏன்னா ஏ. என் ஆஃப் பியோட மதிப்பு எவ்வளவு, 40 ப்ளஸ் என் ஆஃப் பி டேஷனோட மதிப்பு எவ்வளவு, 25. ரெண்டும் கூட்டினா 65. அப்போ என் ஆஃப் யூவின் மதிப்பு 65 பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கொஷினில் கொடுத்துருக்கிற மதிப்பு நம்ம எடுத்து எழுதியாச்சு. நம்ம என் ஆஃப் பியோட மதிப்பையும் என் ஆஃப் யூவோட மதிப்பையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், என் ஆஃப் பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? என் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. சரிங்களா? இப்போது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பியோட மதிப்பு எவ்வளவு, 500 ஈக்குவல் என் ஆஃப் ஏவோட மதிப்பு எவ்வளவு, 300 ப்ளஸ் என் ஆஃப் ஏ என் ஆஃப் பியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும், மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மதிப்பு எவ்வளவு, 50. இப்போது 300யும் 300 இருக்குது, மைனஸ் 50 இருக்குது, கழிச்சு எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 250 கிடைக்குமா? அப்போ என்ன வரும், 500 ஈக்குவல் 250 ப்ளஸ் என் ஆஃப் பி. சரிங்களா? இந்த ப்ளஸ் 250 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா, அப்போ என்ன வரும், 500 மைனஸ் 250 ஈக்குவல் என் ஆஃப் பி வரும்.
500லேருந்து 250 கழிச்சிட்டு என்ன கிடைக்கும்? அதே 250 ஈக்குவல் n ஆஃப் பி. அப்போ என்ன ஆகுங்க? n ஆஃப் பி ஈக்குவல் 250. பிளாக்கில் கொடுத்து பென்சிலில் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து யூ மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? இப்போ n ஆஃப் யூக்கான மதிப்பு என்ன? நமக்கு இங்கே பி டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ n ஆஃப் பி ப்ளஸ் n ஆஃப் பி டேஷ். சரிங்களா? ஈக்குவல் n ஆஃப் பியோட மதிப்பு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 250 கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் n ஆஃப் பி டேஷோட மதிப்பு கொஷின்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 350. ரெண்டையும் கூட்டும் போது 600. அப்போ n ஆஃப் யூவோட மதிப்பு எவ்வளவு? 600. எல்லா ஆன்சர்ஸுமே பிளாக்கில் கொடுத்து பென்சிலில் பாக்ஸ் பண்ணிக்கோங்க.